இந்த மாதிரியான ஒர்க் அவுட் உண்மையிலே எஃபெக்டிவா? இந்த மாதிரியான ஒர்க் அவுட்டை நிறைய பாடி பில்டர்ஸ் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். பட் சயின்ஸ் என்ன சொல்லுது? டைம் டு கிளியர் த கன்ஃபியூஷன். வாட் இஸ் அ ட்ராப் செட்? ரெஸ்டே இல்லாமல் ஃபஸ்ட்டு ஹெவி வெயிட்ஸில் ஒர்க் அவுட் பண்ணுறது, அப்புறம் மீடியம் வெயிட்ஸில் ஒர்க் அவுட் பண்ணுறது, அதுக்கப்புறம் லைட் வெயிட்ஸில் ஒர்க் அவுட் பண்ணுறது. இது மட்டுமே ட்ராப் செட்ஸ் கிடையாது. எப்பொழுதும் போல் உங்கள் வார்ம் அப் செட்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு முடிச்சிடணும். அதுக்கப்புறம் ஒர்க்கிங் செட்டில் யூ ஹவ் டு ஸ்டார்ட் வித் ஹெவி வெயிட்ஸ். ஹெவி வெயிட்ஸில் நீங்கள் வந்து ஃபெயிலியர் வரைக்கும் போகணும். ஒன்ஸ் நீங்கள் ஃபெயிலியர் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஹெவி வெயிட்ஸை சைடில் வச்சுக்கிட்டு கேப்பே விடாமல் ஒரு மீடியம் வெயிட்டை எடுத்துக்கணும். அந்த மீடியம் வெயிட்டில் அகெயின் கோ டில் ஃபெயிலியர். ஒன்ஸ் யூ ரீச் ஃபெயிலியர் இந்த மீடியம் வெயிட்டை சைடில் வச்சுட்டு லைட் வெயிட்ஸை எடுத்துக்கணும். அகெயின் கோ டில் ஃபெயிலியர். அதாவது ஒரே செட்டில் கேப் விடாமல் 3 ஃபெயிலியர் ரீச் பண்ணணும். That set is a drop set. இப்போ இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகும். அதாவது பவர் லிஃப்டர்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்டியூரன்ஸும் இம்ப்ரூவ் ஆகும். அதாவது அத்லீட்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாடி பில்டர்ஸ்க்கு, அதாவது ஹைப்பர்ட்ரோஃபி நோக்கி போகிறவங்களுக்கு பெருசாக பெனிஃபிட் கிடையாது. லெட் மீ கரெக்ட் இட். ஹைப்பர்ட்ரோஃபி ஆர் பாடி பில்டர்ஸ்க்கு அடிஷ்னலாக எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்க போகிறது கிடையாது. நீங்கள் எப்பொழுதும் போல் பண்ணுற செட் பண்ணிங்களாவே உங்களுக்கு போதும். அதை தாண்டி ட்ராப் செட் பண்ணுறதுனால ஒரு அடிஷ்னலாக எக்ஸ்ட்ராவாக பெனிஃபிட் வரப்போகிறது கிடையாது. சரி, அப்போ எதுக்கு இதை பண்ணணும்? சும்மா அவர் பண்ணுறாரு அதனால நம்மளும் பண்ணலாம். வித்தியாசமாக எதாவது பண்ணோம்னா ஏதாவது வித்தியாசமாக ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஆசை தான். பட் தேர் இஸ் அ பெனிஃபிட். டைம் சேவிங். Think of it this way. 3 sets in 1 set. But a warning, you will get tired and exhausted very quickly. We many times went into the gym as 1 day a week where we went to 110-pound dumbbells and we did dumbbell presses. We did 6 reps. That's all I could do, 6 reps. So we picked up the 100 and did another 6 reps. Put them down and took the 90s and did another 6 reps. And then we picked up the 80s and we went all the way down to the 40s. And barely could do 6 reps then with the 40s. But I can tell you that I did not know where to put my arm because my deltoids were screaming. உங்களோட எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்ட்ரென்த், உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கும். ரிகவரி டைம் ஜாஸ்தி ஆகிடும். ஸோ ரெகுலராக ஜிம்மை ஹிட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாகிடும். ஸோ டைம் சேவ் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் வந்து இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பட் அதுக்கும் ஒரு முறை இருக்குது. நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி பேசலாம். நான் வந்து ஜென்ரலாக ஒரு மசிலுக்கு 3 செட் கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் செட் would be a warm up செட். செகண்ட் செட் வந்து ஒரு ரெகுலர் செட். அண்ட் தேர்ட் செட் வந்து ஃபெயிலியர் செட். இந்த ட்ராப் செட்டை நான் வந்து
ட்ரை பண்ணுறப்போ தேர்ட் செட், அதாவது ஃபெயிலியர் செட்டில் தான் வந்து ட்ரை பண்ணுவேன். அண்ட் அந்த மசிலை வந்து அந்த வாரத்தில் 2 தடவை பண்ணுறேன் அப்படின்னா 1 தடவை மட்டும்தான் ட்ரையல் கொடுப்பேன். நாளைக்கு ஈவெண்ட்டை வச்சுக்கிட்டு இன்றைக்கி ட்ராப் செட்ஸ் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் அடி வாங்க தான் செய்யும். இந்த ட்ராப் செட்ஸை ஈவெண்ட்டுக்கு 10 நாள் முன்னாடியே முடிச்சிடணும். ஸோ ட்ராப் செட்ஸ் ஆர் அ டைம் சேவிங் டூல் ஃபார் பாடி பில்டிங் அண்ட் மசில் பில்டிங். Don't overuse them, don't abuse them. Stay safe, stay healthy. I'll see you soon with another interesting topic.